வணக்கம். நடந்து முடிந்த தாவேகா 2வது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் 21 போயிருந்தேன் மதுரைக்கு. இப்போ தாவேகா தலைவர் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல ஆங்கங்கே சில காயங்கள் இருக்குது. அதனால சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். அதனால கட்சிக்கு எந்த களங்கமும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதனால இப்போ உடல் ரீதியாக எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை. நான் அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க, அப்பா யாரும் கிடையாது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டதுனால நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நானே தான் விரும்பி பார்க்கணுன்னு போனேன். அதனால் கிட்ட பார்க்க விரும்பி போனதுனால தூக்கி அவங்க மட்டும் கடாசுவாங்களா? எனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் என் ஃபேமிலியை யார் பார்த்துக்குவாங்க? நான் அவரை கிட்ட பார்க்க போனோம். அதனால பவுன்சர் என்னை தூக்கி கடாச்சிட்டாங்க. இப்போ நியூஸ் வந்திருக்கோம், இது யாரும் நம்பிடாதீங்க. உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் ட்ரெஸ் போட்டு அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க. அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன். அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் தொங்கி நிற்கும் போது கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும். அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நீ நான் வீடியோ போறேன் பாருங்க.